ஹலோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் 9/7/2025 ஒரு சில முக்கியமான செய்திகளை பார்க்கலாம். ஸோ இந்த ஃப்ரண்ட் பேஜில் பார்த்திங்கன்னா அவ்வளோவா எதுவும் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை, ஒரு அப்டேட் மட்டும் வந்திருக்கு. நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா நம்மளுடைய டேரிஃப் நிறைய கம்மி பண்ணுறோம். அதுக்கு நம்மளுடைய நிறைய ஜிஎம் க்ராப்ஸை பார்த்திங்கன்னா நாங்கள் இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறோம். அண்ட் இன் மில்க்கையும் நீங்கள் உள்ள இம்போர்ட்க்கு அலோவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி யூஎஸ் டீல் நீங்கள் சைன் பண்ணுங்கள், நாங்கள் டேரிஃப் கம்மி பண்ணி கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்தோம் இல்லையா? அதோட டெட்லைன் கூட ஜூலை 8 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஜூலை 8 ஜூலை 8 மிட் நைட் ஆச்சு. ஆனால் இப்போ மறுபடியும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க ஆகஸ்ட் 1 வரைக்கும். ஸோ அதை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மற்றபடி ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயங்கள் எதுவும் இல்லை. இந்தியா இன்னமும் நம்ம மோஸ்ட்லி அதை சைன் பண்ணிடலான்னு தான் பார்க்குறாங்க. பட் என்ன தான் இருந்தாலும் பார்த்திங்கன்னா நமக்கு அதோடைய டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்றது நிறைய இருக்குது. ஸோ அதனால தான் இன்னுமே பார்த்திங்கன்னா யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ இப்போ ஆகஸ்ட் 1 வரைக்கும் பார்த்திங்கன்னா டெட்லைன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம அதுக்குள்ளே அந்த அக்ரிமெண்ட் நம்ம சைன் பண்ணிட்டோன்னா நம்மளோட டேரிஃப்லாம் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி கம்மி பண்ணிவிடுவாங்க அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் நம்ம அந்த அக்ரிமெண்ட் நம்ம சைன் பண்ணுறோமா இல்லையா அப்படின்றது. அண்ட் தென் மற்றபடி வேறு எதுவும் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. அண்ட் தென் சென்னை, தமிழ்நாடு இதெல்லாம் கூட நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம், அவ்வளோ எதுவும் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. தென் இது எடிட்டோரியல் பேஜ்க்கு போயிடலாம் ஸ்ட்ரெயிட்டாக. ஸோ எடிட்டோரியல் பேஜ்லேயுமே இங்கே அவ்வளோவா பார்த்திங்கன்னா ஆக்சுவலி இந்த பீகார் போல் ரோல்ஸ் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பொலிட்டிக்கலாக தான் ஆக்சுவலி இது இருக்குது. ஸோ இதுவுமே நமக்கு அவ்வளோவா இதெல்லாம் தேவையில்லை. ஸோ நம்ம இந்த குயிக் ஃபிக்ஸ் அப்படின்றது மட்டும் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா போதும். ஸோ இந்த குயிக் ஃபிக்ஸில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா, நம்ம பட்ஜெட்டில் நம்ம அலோகேட் பண்ணுறோம் இல்லையா, இந்த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்காக நம்ம ஒரு சில இவ்வளோ அப்படின்ட்டு நம்ம பட்ஜெட்டில் நம்ம அலோகேட் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அந்த பட்ஜெட்டில் அலோகேட் பண்ணுறது மட்டுமே பார்த்திங்கன்னா ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டு நம்மளுடைய இந்தியாவில் இருக்க நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு பத்தாது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதாவது ரொம்ப அதிகமாக இன்னுமே ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ஸ்க்கு நிறைய ப்ரைவேட் செக்டார்ஸை அலோவ் பண்ணணும். இப்போது நம்மளுடைய ஜிடிபியில் பார்த்திங்கன்னா 0.7% தான் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு நம்ம பார்த்திங்கன்னா ஸ்பெண்ட் பண்ணுறோம். அதே இது சவுத் கொரியாவில் பார்த்திங்கன்னா 4.5% கிட்ட செலவு பண்ணுறாங்க. ஸோ இதனால் அவங்க நிறையவே அப்டேட்ஸ் ஆகுறாங்க. இதனாலையுமே நிறைய ஜிடிபிஸ் பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அந்த இதுவை நம்மளும் இங்கே கன்சர்ன் பண்ணணும். ஸோ ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்க்கு நம்ம நிறையவே மதிப்பு கொடுக்கணும். இது நிறைய நம்ம டோட்டலாக நம்ம பப்ளிக் இப்போ ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னாலே நமக்கு மோஸ்ட்லி பப்ளிக் சைட்ஸில் தான் நமக்கு பப்ளிக் கவர்மெண்ட்டு அந்த மாதிரி தானே நமக்கு தோணுது. ஆனால் நிறைய ப்ரைவேட் செக்டார்ஸ் நமக்கு இந்த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்க்கு இன்னுமே நம்ம நிறைய எடுத்துகிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் அனுசந்தன் நேஷ்னல் ரிசர்ச் ஃபவுண்டேஷன். ஸோ இவங்க இந்த மாதிரி இங்கேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். The scheme will primarily consist of a special purpose fund established within the Anusandhan National Research Foundation, which will act as a custodian of funds. அப்படின்றது மூலியம் அந்த ஃபண்டுங்கெலாம் பார்த்திங்கன்னா கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ்லாம் கூட நம்ம நிறைய எடுத்துகிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லோ இன்ட்ரெஸ்ட் லோன்ஸு நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்காக ஸ்டெப்ஸ் எடுத்திருந்தாலும் நம்ம ப்ரைவேட் செக்டார்ஸ் இன்னுமே நிறைய க்ரோ அப் ஆகணும் அப்படின்றத தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மற்றபடி வேறு எதுவும் இம்பார்ட்டன்ட் கிட்டத்தட்ட ₹1 lakh crore கிட்ட பார்த்திங்கன்னா ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இன்னோவேஷன் ஸ்கீம்ஸ்க்காக நம்ம கவர்மெண்ட்டுமே பார்த்திங்கன்னா நம்ம அதுக்கு அலோகேட் பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்கப்புறம் தான் நம்ம பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது நம்மளுடைய டெவலப்மெண்ட் அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். மற்றபடி அவ்வளோ எதுவும் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை இங்கெல்லாம். ஸோ அதனால் இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடலாம், அவ்வளோ எதுவும் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை இங்கே. அண்ட் தென் இது நியர்லி 600 ஏகலவ்யா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கிராக்ட் IIT JEE அண்ட் நீட் சேஸ் ட்ரைபல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ ஏகலவ்யா ஸ்கூல் அதை பற்றி நிறையவே நம்ம பார்த்துருப்போம். மெயினாக இந்த ட்ரைபல் பீப்புள்ஸ்க்காகவே ரொம்ப அதிகமாக எடுத்துகிட்டு வரப்பட்ட ஒரு ஸ்கூல் தான் பார்த்திங்கன்னா இந்த ஏகலவ்யா ஸ்கூல். ஸோ இப்போ அது ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. அங்கேருந்து நிறைய பேர் இந்த IIT JEE நீட்டு ஸோ இந்த மாதிரியான பெரிய பெரிய எக்ஸாம்ஸ் பார்த்திங்கன்னா கிராக் பண்ணி நல்ல ஒரு இன்ஸ்டிடியூட்டில் ப்ளேஸ் ஆகுறாங்க அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 600 ஏகலவ்யா ஸ்கூல்ஸ் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு 600 ஏகலவ்யா ஸ்கூல்ஸ் கிராக் பண்ணியிருக்காங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் இந்த இம்ப்ரூவ்மெண்ட்டை முன்னிட்டு ஒவ்வொரு டிவிஷன்லேயும் அதாவது 50% மேலே இன்கேஸ் ஒரு டிவிஷனில் ட்ரைபல் பீப்புள்ஸ் இருந்தாங்கன்னா
ஒவ்வொரு டிவிஷன்லேயும் ஏக்லவ்யா ஸ்கூல் வந்து நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரியான பல விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அதை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மற்றபடி வேறு எதுவும் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. அண்ட் தென் இதெல்லாம் அவ்வளோ இது இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. ஸோ அதனால் இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடலாம். அண்ட் தென் இது பார்த்திங்கன்னா ஆக்சுவலி NIPGR ஜீன் ரைஸ் ஹேஸ் பெட்டர் ஃபாஸ்பேட் அப்டேக் மோர் ஈல்டு அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ நம்ம அக்ரிகல்ச்சர் செக்டார்ஸில் நம்ம மெயினாக யூஸ் பண்ணுற ப்ரைமரி ஃபர்டிலைசர்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் இல்லையா. ஸோ அதில் மெயினாக வந்து நம்ம பிளான்ட்டோடைய க்ரோத்துக்காக வந்து பார்த்திங்கன்னா பிளான்ட்டோடைய ரூட் க்ரோத்துக்காகலாம் ஃபாஸ்பரஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப அதிகமாகவே யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த ஃபாஸ்பரஸ் நம்ம எவ்வளோ தான் போட்டாலுமே 15 to 20% தான் பார்த்திங்கன்னா செடி வந்து அப்டேக் பண்ணும். மீதி 80% கிட்ட அது வந்து வேஸ்ட்டாக தான் போகும். நிறைய தண்ணியில் அடிச்சிட்டு போகிறதோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா சாயில்லையே வந்து ஸ்டேப் ஆகுறதோ அந்த மாதிரி வந்து வேஸ்ட்டாக தான் போகும். அதுக்கு மேலே கெப்பாசிட்டி வந்து அப்சர்வ் பண்ண முடியாது 15 to 20% மேலே அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக CRISPR-Cas9 நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. அந்த பயோடெக்னாலஜி எல்லாம் வச்சு CRISPR-Cas9 மூலிமா ஒரு நியூ வெரைட்டி வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதனால் இதோட ப்ரொடக்டிவிட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்க்ரீஸ் நிறைய இருக்குது ப்ரொடக்டிவிட்டி. அது ஏன்னு பார்த்திங்கன்னா இதோட ஜீன்லேயே வந்து நம்ம அந்த ஃபாஸ்பேட்டை வந்து அப்சர்வ் பண்ணுற அந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இதனால் நம்ம இதை விட அதாவது நம்ம இப்போ யூஸ் பண்ணுற ஃபாஸ்பேட் லெவலை விட 10% கம்மியாக யூஸ் பண்ணாலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமான மோர் ஈல்டு வருது அப்படின்றது தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த CRISPR-Cas9 மூலிமா ஒரு நியூ வெரைட்டி இந்த ஃபாஸ்பேட் அப்டேக்கை அதிகமாக அப்சர்வ் பண்ணுற மாதிரியான ஒரு வெரைட்டி வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அதை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் தான். மற்றபடி வேறு எதுவும் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. அண்ட் இந்த வாட் வில் பி எஃபெக்ட் ஆஃப் ரைசிங் மிலிட்ரி ஸ்பெண்டிங் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்களா. ஸோ இப்போ ரீசெண்டாகவே நம்மளோட வேர்ல்டு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா மிலிட்ரி ஸோ அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம இப்போ பார்க்கும்போதே தெரியுது நம்ம நிறைய வந்து பார்த்திங்கன்னா வார் அங்கங்கே நடக்குது. ஸோ இப்போது ரஷ்யா உக்ரைன் வார், அண்ட் தென் இஸ்ரேல் ஈரான் வார், அண்ட் தென் ரஷ்யாவுக்கும் இஸ்ரேலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்கள் எல்லாம் நம்மளோட இப்போ ஈவன் இந்தியா பாகிஸ்தான் கூட வந்து பார்த்திங்கன்னா லைக் ரிட்டாலியேட் பண்ண மாதிரி ஆல்மோஸ்ட் அதுவும் ஒரு மிலிட்ரி இது மாதிரி தானே. ஸோ இதனால் எல்லாமே மிலிட்ரி சைட் போகிறதுனால வேர்ல்டே வந்து பார்த்திங்கன்னா மிலிட்ரி ஸ்பெண்டிங்கில் ரொம்ப அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது ஓகேவா நல்லதா அப்படின்றது அதுவும் நம்ம இந்தியா மாதிரியான ஒரு சில டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கு இது நல்லதா அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின் மார்க் தான் ஆக்சுவலி இங்கே எழுப்பியிருக்காங்க. ஸோ இதில் என்ன மென்ஷன் பண்ண வராங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி 5% ஆஃப் த ஜிடிபி இன்னுமே அதாவது இன்னும் எக்ஸ்ட்ராவாக ஒரு கண்ட்ரியில் 5% ஆஃப் த ஜிடிபி வந்து பார்த்திங்கன்னா 2035 எக்ஸ்ட்ராவாக 5% ஆஃப் த ஜிடிபி மிலிட்ரிக்காக ஸ்பெண்டிங் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி நம்மளுடைய இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா இதை நிறைய நம்மளோட சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் பேசிக்கான ஹங்கர் பாவர்ட்டி இதெல்லாம் ஃபேஸ் பண்ணுறதை விட நம்ம மிலிட்ரியில் ரொம்ப அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறோமோ, நம்ம வாரை ரொம்ப ப்ரியாரிட்டைஸ் பண்ணுறோமோ வெல்ஃபேரை தாண்டிலும் அப்படின்ற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் கொஸ்டின் மார்க் தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஏற்படுத்தியிருக்காங்க. மற்றபடி வேறு எதுவும் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு நம்ம இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறோமே மிலிட்ரிக்கு, ஸோ ரைசிங் ஆகிறதுக்காக இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறோம், தட் வில் பி எஃபெக்டிவா அப்படின்ற மாதிரியான ஒரு கொஸ்டின் மார்க் தான் வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் மற்றபடி இங்கெல்லாம் வந்து இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. ஸோ ஃபைனலி வி ரீச் 10 minutes. இந்த மாதிரி முக்கியமான செய்திகளோடு சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற யூஸ்ஃபுல்லாக நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், மீண்டும் நாளை சந்திப்போம்.